வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சில ஹேண்ட்கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் அனுப்ப போகிறோம். இன்றைக்கி தேதி 20/3/2025. இன்றைக்கி என்னென்ன பொருள் அனுப்ப போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து பேபி பிங்க். நம்ம முந்தா நாள் அனுப்புனது பீச் கலரு. இது வந்து பேபி பிங்க்கில் 1 kg. இது வந்து நரம்பில் போடுற அந்த பீட்ஸ் தான். இது நம்ம நரம்பில் மட்டும் ஹேண்ட்பேக் போட்டு மேக்கிங் பண்ணிக்கலாம். பர்ஸு, ஹேண்ட்பேகு எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நரம்பில் தான் போட முடியும், ஒயரில் போட முடியாது. ஹோல்ஸ் வந்து சின்னதாக இருக்கும். இதே மாதிரி நம்மளுக்கு ஒயரில் போடணும், அப்படி ஒயர் கூடையில் போடணும் அப்படின்னா ஹோல்ஸ் பெருசாக இருக்குது. இதே ஸ்கொயர் டைமண்ட் பீட்ஸு இந்த சைஸ்லேயே கிடைக்கும். அது வந்து நீங்கள் அந்த உங்களோட யூசேஜ் சொன்னீங்கன்னா, என்ன பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அந்த யூசேஜ் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஹேண்ட்பேக் போட்டிங்களா பேஸ்கெட் போட்டிங்களான்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸை அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு நீங்கள் கேட்குற கலரில் நல்ல குவாலிட்டியான பீட்ஸை நாங்கள் உங்களுக்கு டிஸ்பேட்ச் பண்ணுவோம். இது வந்து பேபி பிங்க்கில் 1 kg. அடுத்ததாக இந்த கோல்டு கலர் சரம். இதில் ஒரு கொத்தில் 25 சரம் இருக்குங்க. இது அப்படியே பல்காக கேட்டிருக்காங்க. நம்ம அதையுமே 25 சரத்தையும் நம்ம ஒரே கலரில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம இதையுமே அவங்களுக்கு அனுப்ப போகிறோம். இது மாதிரி இருக்கிறது தான் ஒரு சரம். ஒரு சரத்தில் எவ்வளோ பீட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது நான் ஒரு சரம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இங்கே ஜாயிண்ட் இருக்குது சரிங்களா. இங்கே தான் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நாட் போட்டிருக்காங்க. நம்ம கவுண்ட் பண்ணலாம். 2 4 6 8 10 12 14 16 18 20 22 24 26 28 30 32 34 36 38 40 42 44 46 48 50 52 54 56 58 60 62 64 66 68 70 72 74 76 78 80 82 84 86 88 90 92 94 96 98 100 கரெக்டாக இந்த ஜாயிண்ட் 100 பீட்ஸு ஒரு சரத்தில் இருக்குது. இது மாதிரி 25 சரம் இந்த பேக்கெட்டில் இருக்குது, இந்த பஞ்சில். அதை நம்ம அப்படியே அனுப்ப போகிறோம். இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குங்க சரிங்களா. இது கூட பைக்கான் பீட்ஸ். இது வந்து ஸ்கொயர் டைமண்டில் இருக்கும். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கும். இது பைக்கான் பீட்ஸு 1 kg. இது ரெண்டும் ஆஃப் kg. இது ஒரு 1/2 kg, இது ஒரு 1 kg கேட்டாங்க. நம்மக்கிட்ட இந்த மாதிரி பேக்கிங்கில் இருந்தது. இது ஆல்ரெடி ஸ்டாக்கில் இருந்ததுனால நம்ம இதை அனுப்புகிறோம். இது கூடயே இதே கிறிஸ்டல், இந்த பேபி பிங்க்லேயே ப்ளூ கலர், இது ராயல் ப்ளூ 1 kg. இது 3 kg. இது கூட இந்த ஒயிட்டு, இது நான் வெளியில் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கெட்டை பிரித்தேன். அது எந்த பேக்கெட் தெரியுது. இது 1/2 kg பேக்கெட்டுங்க. அது இருக்குது 1/2 kg பேக்கெட். இதில் வந்து ஒயிட்டில் 1 kg கேட்டிருக்காங்க. இதோட பீட்ஸு நான் எப்படி இருக்கும் பிரிக்கலாம் அப்படின்னு பிரித்தேன் பாருங்க. இது உள்ளுக்குள்ளே அந்த ஒயிட் மோட்டிஃப் இருக்கும், மேலே கிளாஸ் ஃபினிஷிங் இருக்கும். இது நல்லா ரவுண்ட் சைஸு, பியூர் ஒயிட். இது 1 kg கேட்டிருக்கேன். இது நான் பிரித்து எடுத்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் இந்த பேக்கெட்டை சைடில் நான் பிரிச்சுட்டேன். இது பேக் பண்ணிக்கலாம். இது 1 kg, 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 4 kg. இது வந்து 25 சரம்.
இந்த பீட்ஸ் இது எல்லாமே ஒரு கஸ்டமருக்கு நம்ம அனுப்ப போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வியூ காமிச்சோம்னா உங்களுக்கும் தெரியும் என்னென்ன மெட்டீரியல் நம்மக்கிட்ட சேல் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு தேவையானது இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த பீட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க, உங்களுக்கு நியரஸ்ட்டாக கிடைக்காது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் எங்கே ஆர்டர் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு யோசிப்பீங்க. அதனால் இப்போ நான் வந்து நம்மக்கிட்ட இருக்குன்றத சொல்லும்போது உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில், உங்களுக்கு நியரஸ்ட்டாக கிடைக்காத பட்சத்தில் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்காக வேண்டி தான் நம்ம ஒவ்வொரு பொருளுமே டிஸ்பேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கணும். நான் இதை விற்கிறேன், நான் வந்து எனக்கு வந்து சேல் ஆகுதுன்ற இது தற்பெருமைக்காகலாம் நாங்கள் நம்மக்கிட்ட வந்து இந்த மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, அதை வந்து நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு கான்செப்டுக்காக தான் நாங்கள் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு வியூ எனக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் நான் இதை ஒரு வீடியோவாக எடுத்து அனுப்புகிறேன். நிறைய மெட்டீரியல் அனுப்பிட்டு தான் இருக்கும். என்னால் ஒரு சிலதெல்லாம் வீடியோ அந்த டைமில் எடுக்க முடியாதுன்னா நான் அப்படியே டிஸ்பேட்ச் பண்ணிவிடுவேன். எனக்கு டைம் இருந்து சரி இதை ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் நான் இன்றைக்கி எனக்கு டைம் இருந்தது, அதனால் இதை ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணேன். உங்களுக்கும் ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கு தேவையான ஒயர்ஸு, பீட்ஸு, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீட்ஸு, அப்புறம் மெட்டல் ஃப்ரேம்ஸ், வுட்டன் ஹேண்டில்ஸ், ஃபைபர் ஹேண்டில்ஸ், அப்புறம் ரோப் ஹேண்டில், பிளாஸ்டிக் ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம வீடியோலையும் அப்பப்போ அனுப்பும் போதும் உங்களுக்கு காட்டிட்டு தான் இது அவைலபிளாக இருக்குதுன்னு காட்டிட்டு தான் இருக்கும். நம்ம வீடியோவில் 300க்கு மேலே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும், இந்த மெட்டீரியல்ஸ் இருக்கான்னு கேட்காதுங்க. நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு வர நியூ வெரைட்டி பீட்ஸு, ஹேண்டில்ஸ் எல்லாமே நம்ம சேல் பண்ணும்போது அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். நம்ம பர்ச்சேஸ்க்கு போகும்போது அங்கே என்ன நியூ மாடல் இருக்கோ அதை பர்ச்சேஸ் பண்ணி வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு காட்டுறோம், சாம்பிளாக வாங்கிட்டு வந்து காட்டுறோம். அதுக்கப்புறம் கஸ்டமரும் ஆர்டர் கொடுக்கும்போது அதையுமே ஒரு ரிவ்யூவாக உங்களுக்கு காமிக்கிறோம். தேவைன்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஆம்லா பீட்ஸு, ஸ்கொயர் டைமண்ட் பீட்ஸு, ஓவல் பீட்ஸு, மல்டி கலர் ஃபைபர் பீட்ஸு, அப்புறம் ரோஸ் பீட்ஸு, அதே மாதிரி ஹேண்ட்பேக் போடுறது எல்லா சைஸ்லையுமே எல்லா கலர்லையுமே நம்மக்கிட்ட ஒவ்வொரு கலர்லேயும் ஹேண்ட்பேக் பீட்ஸ் வந்து இந்த ஸ்கொயர் டைமண்ட் பீட்ஸில் 15 கலர், இந்த பைக்கான் பீட்ஸில் 15 கலர், அப்புறம் ஓவல் ஷேப்பில் 15 கலர், எல்லாமே 15 கலருக்கு மேலே தான் இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் இப்போ இந்த மாடலில் இப்போ நான் இது பைக்கான் பீட்ஸ் கேட்டேன். பைக்கானில் எனக்கு ரெட்டு வேண்டாம், எல்லோ இருக்கா, ஆரஞ்சு இருக்கா, அந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. எங்களை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கன்னு எங்களை கேட்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி இந்த மெட்டீரியல் இந்த டைப்பில் எனக்கு இந்த கலர் வேணும் அவைலபிளா அப்படின்றத மட்டும் நீங்கள் கேளுங்க. நாங்கள் அவைலபிள் இல்லைன்னா டைம் வேணும், எனக்கு இத்தனை நாள், ஒரு நாள் வேணும், 2 நாள் வேணும், 4 நாள் வேணும்னு டைம் கேட்போம். உங்களுக்கு அது ஓகே அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி பேசிக்கலாம். உங்களுக்கும் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நமக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ரேட்டை கமெண்ட்ஸில் கேட்காதீங்க, கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி எனக்கு ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி, இப்போ நான் இந்த சேனலில் இந்த வீடியோவில் இதெல்லாம் காட்டியிருக்கேன். இதில் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் இப்போ இதில் உங்களுக்கு நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் உங்களுக்கு எல்லோ கலர் வேணும், 1/2 kg வேணும்னா இந்த ஃபோட்டோவை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி கேளுங்க, இதோட ரேட் என்ன, எப்படி அனுப்புவீங்க அப்படின்றத கேளுங்க. நாங்கள் உங்களுக்கு விளக்கமாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களோட தேவையை பொறுத்து இருக்குது, சரிங்களா? அதை விட்டுட்டு நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்க கண்டிப்பாக அனுப்ப மாட்டோம். நாங்கள் எங்ககிட்ட இருக்குன்றதுக்கு தான் வீடியோ போடுறோம், மற்றபடி எதுக்கும் இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் நான் அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸையும் காட்டுவோம், ஒயர் பேஸ்கெட் அப்லோட் பண்ணுவோம், சேல்ஸ் வீடியோவும் போடுவோம், இங்கே டுட்டோரியலும் போடுவோம், ரெடி டு பேஸ்கெட்டும் இருக்குது. அதையுமே நம்ம வீடியோவில் நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக்
வந்துட்டு இருக்கோ அதை அப்போதைக்கப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவாவோ ஷார்ட்ஸாவோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வீடியோவோ ஷார்ட்ஸோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோவாக வரும். அதை பார்த்து உங்களுக்கு அவைலபிள் ஒரு சிலருக்கு பேஸ்கெட் வேணுன்ற மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது தேவையோ அதை காண்டாக்ட் பண்ணி கேட்டு நீங்கள் மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் வியூவர்ஸ். நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிற மெட்டீரியல் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஜிகினா ஒயர். இது வந்து ஜிகினா ஒயர். இதில் வந்து 15 கட்டு கேட்டிருக்காங்க. நம்ம அது என்னென்ன கலருன்னு பார்க்கலாம். இது வந்து ஒயிட் கலரில் 3 பண்டல் கேட்டிருக்காங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது பேஸ்கெட் போட்டாலுமே நல்லா அழகாக இருக்குங்க. அடுத்தது ராமா கிரீன். இதில் 3 கட்டு, 1 2 3 கட்டு. அடுத்தது இது ஒரு லைட் கிரீன், ஆலி கிரீனில் லைட் கலர். அவங்களே நம்ம இருக்கிற கேட்லாக் காமிச்சு அதில் செலக்ட் பண்ண கலர்ஸ் தான் இது. இது வந்து க்ரீன். இதில் 3, எல்லாத்துலேயுமே 3 கட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஆனியன் பிங்க். இதில் 3 கட்டு. இது பேபி ஆரஞ்சு சொல்லுவாங்க, அந்த கலர். இதில் 3 கட்டு. மொத்தம் 15 கட்டு ஒயரு அவங்க செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அது கூடயே 100 கிராம் பிங்க்கு ஆம்லா பீட்ஸு, ஆரஞ்ச், லெமன் எல்லோ. இது 3மே 100 கிராம் கேட்டிருக்காங்க. நம்ம அதையுமே இன்றைக்கி பேக் பண்ணி அனுப்புகிறோம். 100 கிராம் கேட்டாலுமே நம்ம பேக் பண்ணி அனுப்ப தான் செய்கிறோம். நம்ம கஸ்டமர் இவ்வளோ வாங்கும்போது நம்ம 100 கிராம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம பீட்ஸ் வந்து பல்காக இருக்குன்னா அந்த நேரத்துக்கு ஓடி வாங்குறது கிடையாது. நம்ம பல்காக இருக்கிறதுனால சரி 100 கிராம் கேட்டாலுமே நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அவங்க பணம் கொடுக்குறாங்க, நம்ம மெட்டீரியல் கொடுக்குறோம். 100 கிராம் கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லாமல் நம்ம கொடுக்குறோம். 300 கிராம் பீட்ஸும் 15 கட்டு ஒயரும் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக பீட்ஸ் நிறைய கேட்டிருந்தாங்க. ஒரு 3 கிலோ பீட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒயிட் வந்து 1 kg, ஆரஞ்சு 1/2 கிலோ, பிங்க்கு 1/2 கிலோ, க்ரீன் 1/2 கிலோ. அடுத்ததாக கோல்டு, லைட் கோல்டன் எல்லோவாக வர இந்த கலர் 1/2 கிலோ. இது எல்லாமே ஆஃப் கேஜும், ஒயிட்டு மட்டும் 1 kg கேட்டிருந்தாங்க. நம்ம இதையுமே இன்றைக்கி டிஸ்பேச் பண்ண போகிறோம். அடுத்ததாக இது கோல்டு கலரில் 2 கட்டு ஒயரும், காப்பி ப்ரௌன் இதில் 2 கட்டு ஒயரும் கேட்டிருந்தாங்க. நம்ம இது கூட இது மொத்தமாக 3 கிலோ பீட்ஸும் 4 கட்டு ஒயருமே சேர்த்து அனுப்ப போகிறோம். இது வந்து ஒரு கஸ்டமருக்கு, ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். இனிமேற்பட்ட அட்ரஸ் எழுதி நம்ம கொரியருக்கு வருவார். அந்த அண்ணா வந்தோடனே எடுத்துன்னு போயிடுவார். அதுக்கு நம்ம எல்லாமே ரெடி பண்ணி நான் பிரித்து வச்சேன், வெயிட் போட்டு பேக்கிங் பண்ணி வச்சேன். இப்போ நம்ம அனுப்புறதுக்கு முன்னாடி வியூவர்ஸ்க்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி இதையுமே நம்ம அனுப்புறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். உங்களுக்கும் இது தேவையான மெட்டீரியல்ஸ் வேணும்னா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் இல்லையா ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பர்ச்சேஸ் பண்ணுறதை பற்றி ரேட்டு கன்வீனியண்ட்டாக இருந்ததுன்னா